என் அன்பார்ந்த பெற்றோர்களே, போன எபிசோடில் ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மனித வர்க்கத்தை பொறுத்தவரையிலே எல்லோருக்கும் ஒரே விதமான மூளை என்ற ஒரு தகவலை கொடுத்தேன். அதாவது பெரிய பெரிய சயின்டிஸ்ட், ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஒரு வாட்சன், ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன், பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மேதைகள், இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மூளை இருந்ததோ அதே மூளை தான் நம்ம குழந்தைகளுக்கும் இருக்கிறது என்று. அப்படி என்னதான் இருக்கு மூளையில்? அப்போ மூளை ஒன்றாக இருந்தாலும் ஏன் வித்தியாசங்கள்? படிப்பில், புரிந்து கொள்வதில் கொஞ்சம் யோசனை பண்ணணும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். படிப்புன்னு வரும்பொழுது ஜாதி மதங்கள் கிடையாது. ஹியூமன் ரேஸ், மனித வர்க்கம் என்பது ஐடென்டிக்கல். இதை சொல்லும் பொழுது சில வருடங்களுக்கு முன்னாடி மெரினா கடற்கரை போயிருந்தேன். அங்கே ஒரு பேரண்ட் தன்னுடைய ஒரு 3 வயசு குழந்தைய அழைச்சிட்டு வந்திருந்தார். பல பேர்கள் அங்கே வந்துட்டுருக்காங்க, பல விஷயங்களை விற்றுட்ருக்காங்க, பொருட்களை விற்றுட்ருக்காங்க. அதில் ஒரு பலூன் வியாபாரி பலவிதமான பலூன் வச்சுட்ருக்கார். அவர் பல கலர்கள், பல விதங்கள். இந்த சிறு குழந்தை அப்பாவை பார்த்துட்டு எனக்கு பலூன் வாங்கி கொடுன்னு கேட்குறான். சரின்ட்டு அப்பா அந்த பலூன் வியாபாரிக்கிட்ட போய் பலூன் பற்றி பேசுகிறாரு. அந்த பையன் அப்படி பார்க்குறான், அந்த பலூன் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு, பலூன் அங்கிள், உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு தம்பின்னு கேட்குறாரு. பலூன் அங்கிள், உங்கள்கிட்ட மஞ்சள் பலூன் பார்க்குறேன், வெள்ளை பலூன் பார்க்குறேன், ஊதா பலூன் பார்க்குறேன், சிகப்பு பலூன் இருக்குது, ஆனால் கருப்பு பலூனே இல்லையே, ஏன் கருப்பு பலூன் பறக்காதா அப்படின்னு கேட்குறான். ஏனென்றால் அந்த பையன் கருப்பு நிறத்தில் இருக்கான். அந்த பலூன் வியாபாரி, இல்லை தம்பி, எல்லா பலூனுமே பறக்கும், இப்போ நான் காற்றடிச்சு மேலே பறக்க விடலை, அவ்வளோதான், தோ பறக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய பையிலிருந்து ஒரு கருப்பு பலூன் எடுத்து ஊதி பறக்க விடுறாரு. எதுக்காக இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, பல பெற்றோர்கள் நினச்சிட்ருக்காங்க படிப்பு என்பது ஏதோ ஒரு இறைவன் கொடுத்த வரும், இல்லை பெரியவங்க வீட்டில் தான் படிக்க முடியும், படித்தவங்க வீட்டில் தான் படிக்க முடியும், சில நாட்டவர்கள் தான் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள் என்று அல்ல. அந்த பலூன் வியாபாரி என்ன சொல்கிறாரு? பலூனு பறக்கலை, பலூனுக்குள்ளே இருக்க காற்று பறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே போன்று தான் நம்ம மூளை, அந்த மூளையில் இருக்கக்கூடிய பல பார்ட்ஸு, அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இயங்குகுது, மூளையினால் தான் படிப்பு வருதா அல்லது மூளைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு எபிசோடாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த எபிசோடில் நீங்கள் புரிஞ்சுட்டீங்களன்னா அன்றாடம் வரக்கூடிய படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு நாம்பளாக முடிவு கண்டுவிட முடியும். ஒரு காலத்தில் எந்த ஒரு உடம்புக்கு வந்தாலும், தலைவலி வந்தாலும், உடம்பு வலி வந்தாலும் டாக்டர்கிட்ட போனோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம்? தலைவலி வந்தால் ஒரு அனாசினை போட்டுக்கிறோம், உடம்புலி வந்தால் அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுக்கிறோம். அதே போன்று இந்த எபிசோடில் ரெகுலராக கேட்டுட்டு வாங்க. சிறு சிறு பிரச்சனைகள், படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்களாகவே அதற்கு தீர்வு கண்ட முடியும். நாளைக்கு பார்க்கலாமே.